இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணிய அமைச்சிருக்கிறாங்க மருத்துவர் அன்புமணி அவர்களும் அவர்களோட கூட்டணியில இருக்கிற அனைத்து தலைவர்களும் சேர்ந்து. அந்த கூட்டணியில நல்ல திட்டங்களை நாம் கொண்டு வந்து அதையெல்லாம் இந்த மக்களுக்கு குறிப்பாக மகளிருக்கு ஏற்ற நல்ல திட்டங்களை கொண்டு வந்து நம்ம நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும், நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்க தயாராக இருக்கிறோம். இந்த வரப்போகின்ற தேர்தல்ல 1000 ரூபாய் கொடுத்தாங்க, 3000 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னு ஏமாந்து போய் தவறானவர்களுக்கு நீங்கள் மீண்டும் வாக்களித்தீர்கள் என்றால் உங்களுடைய கடை இன்னும் 600 கடைன்றது இன்னும் ஒரு 1000 கடையா திறந்துடுவாங்க. அதான் வேணுமா? நமக்கு தேவையே இல்லை இல்லையா? கடையை திறக்கிறதா வேணும். மூடுற கடையை படிப்படியாக குறைத்து விடுகிறேன் என்று கொடுத்த வாக்குறுதியில காத்தோட பறந்து போச்சு. அதெல்லாம் மூடவே இல்லை. 4 வருஷம் ஆச்சு, முடிய போது 4.75 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த திறந்த கடையை திறந்துதான் வச்சிருக்கிறாங்க. அதனால இதையெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு முறை தேர்தல் வரும்போதும் நம்ம அண்ணன் அன்புமணி தான் நம்ம கேட்காமையே நம்ம ஊருக்கு 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தார். நம்மளுடைய அண்ணன் அன்புமணி தான் இந்த ஊசி போன்ற தனி ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய ஊசி போன்ற சுகாதாரமான நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார் என்பதை ஞாபகம் வைத்துக் கொண்டு அவர் பின்னால் நீங்கள் எல்லாம் சகோதரிகள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து அவரையும் அந்த கூட்டணியும் வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னொரு விஷயம், ஸ்ரீபெரும்புதூர், சுங்குவார் சத்திரம், காஞ்சிபுரம் அப்படின்னு நீங்க வரும்பொழுதே விவசாயத்தை பத்தி பேசலாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வரும். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 15-16 இடங்களுக்கு போய் இது வரைக்கும் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள்ல உங்களை போன்ற அனைத்து மகளிரையும் பார்த்துட்டு வரேன். அவங்க கிட்ட நாங்க பேசும்பொழுது பாத்தீங்கன்னா விவசாயத்தை பத்தி அவ்வளோ பேசணும். நேத்து கூட மாம்பழ விவசாயம், தென்னை விவசாயம், மலர் விவசாயம், எல்லா ஊர்லயும் ரோஜா, குண்டுமல்லி அப்படின்னு எத்தனையோ விவசாயம் செய்யறாங்க. அதே போல நெல்லு, கரும்பு இப்படி போன்ற விவசாயங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு வரோம். ஆனா இங்க வந்து பார்த்தா விவசாயத்தை பத்தி பேசவே முடியாது. ஏனென்றால் விவசாயமே இந்த பகுதியில் கிடையாது. ஏன் விவசாயம் கிடையாது? இது ஏரி மாவட்டமா? எவ்வளவு ஏரி, எத்தனை ஏரி இருக்கிறது? இந்த மாவட்டமே ஏரி இருக்கக்கூடிய மாவட்டம். ஆனா இங்க ஏன் விவசாயம் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தொழிற்பேட்டைகள், கிட்டத்தட்ட சிப்காட் என்ற பெயரில் 1800 தொழிற்சாலைகள் இங்க இருக்கிறது. அப்போ தொழிற்சாலையில வேலை இருக்கா? யாருக்காவது? ஒரே ஒருத்தர் கூட இங்க பெரிய வேலை கிடையாது. இவ்வளோ பெரிய தொழிற்சாலைகள், 1800 தொழிற்சாலைகள் இந்த பகுதியில மட்டும் இருக்கு. ஸ்ரீபெரும்புதூர், இருங்காட்டுக்கோட்டை, அப்புறம் வல்லம், அந்த மாதிரி ஏரியாலெல்லாம் அவ்வளோ பெரிய 1800 தொழிற்சாலைகள் இருக்கிறது. அதில மண்ணின் மைந்தர்களான நமக்கு இங்க வேலை இல்ல. இந்த இடத்த தொழிற்சாலை எங்க அமைச்சாங்க? வானத்துல கட்டிட்டாங்களா? வானத்துல கட்டினாங்களா? இல்ல கவர்மெண்ட் இடத்துல கட்டினாங்களா? இல்ல, உங்களுடைய இடத்துல தானே கட்டியிருக்காங்க. முப்போகம் விளையக்கூடிய விவசாய நிலங்களை கிட்டத்தட்ட 40 வருஷம் முன்னாடியே புடுங்கிட்டாங்க. அந்த காலத்துல மக்களுக்கு எதுவுமே தெரியல. ஒரே நாள்ல சட்டம் இயற்றி இந்த இடங்களை அப்படியே எடுத்துட்டாங்க. அதுவும் லட்சக்கணக்கில் விலை போகக்கூடிய இடங்களை வெறும் 1000 கணக்கில் அடிமாட்டு விலைக்கு வாங்கி உங்களெல்லாம் உங்க வீடு, உங்க கோவில், உங்க தோட்டம் எல்லாத்தையும் விட்டு துரத்திட்டாங்கல்ல. தெரியுமா அந்த கதை? எப்படி இன்னைக்கு எத்தனை லட்சக்கணக்கில் போகக்கூடிய அந்த விவசாய நிலங்களை இந்த சிப்காட்ன்ற பெயர்ல எல்லாத்தையும் புடுங்கிட்டு ஏதோ கொஞ்சம் காசை கொடுத்து மனசாட்சியே இல்லாமல் அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த இடத்துல நல்ல விலைக்கு போகும்னு. ஆனா மார்க்கெட் வேல்யூ, கைட்லைன் வேல்யூன்னு புதுசா பேரை சொல்லி அந்த மார்க்கெட் வேல்யூ அரசாங்க விலைக்குன்னு சொல்லி இருக்கிறதுலே அடிமாட்டு விலைக்கு ஏழைகளுடைய நிலங்களை பிடுங்கி அப்படியே பெரிய பெரிய கம்பெனிக்கு தார வாத்துட்டாங்க. அப்ப கூட நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? அந்த காசும் வந்த காசு கடனுக்கே போயிட்டு இருக்கோம். அப்பயே செலவாயிடும். அது என்ன 2 வருஷம் இருந்திருக்குமா, இல்ல 3 வருஷம் இருந்திருக்குமா, இல்ல 5 வருஷம் கூட வச்சு அந்த காசை வச்சிருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? தெரிஞ்சது விவசாயம், விவசாய தொழில் போயிடுச்சு. அடுத்தது இந்த தொழிற்சாலைகள்ல வேலை கொடுப்பாங்கன்னு நினைச்சிருப்பீங்க. ஐயோ, நம்ம தான் சேத்துலயும் மண்ணுலயும் காலை வச்சு இவ்வளோ கஷ்டப்படுறோமே, நம்ம பிள்ளைங்களாவது அந்த மாதிரி வெயில்
மழை எதுவும் இல்லாம வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, மடிப்பு கலையாத சட்டை போட்டுட்டு வெள்ளை பேண்ட் போட்டுட்டு ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போகணும், ஆபீஸ் வேலைக்கு போகணும்னு நினைச்சிருப்பீங்க. அப்படித்தானே நினைச்சது? இந்த பகுதியில தொழிற்சாலைகள் வரும்போது என்ன சந்தோஷம், பரவாயில்ல விவசாய நிலத்தை புடுங்கிட்டாங்க, இருந்தாலும் பசங்களாவது படிச்சுட்டு வேலைக்கு போகுங்கன்னு நினைச்சிருப்பீங்க. அந்த வேலையும் கிடையாது. இந்த பகுதியில யாருக்குமே நிலம் கொடுத்தவர்களுக்கோ இந்த பகுதியை சேர்ந்த மண்ணின் மைந்தவர்களுக்கு வேலை கொடுக்கல தானம்மா? இவ்வளவு பெரிய தொழிற்சாலையில வேலை கிடைக்கல. இங்க 1000 பேர் மண்ணின் மைந்தர்கள் இருந்தா 2000 பேர் வெளியூர்ல இருந்து வந்தவங்க தான் இருக்காங்களாம். 100 பேர் வேலைக்கு வச்சானா 80 பேர் வெளி மாநிலத்திலிருந்து வராங்க. 20 பேர் தான் தமிழ் ஆளுங்க வேலை செய்யறாங்க. அதுவும் ஹவுஸ் கீப்பிங், ஒரு வாட்ச்மேன், அந்த மாதிரி வேலை தான் கொடுத்திருக்காங்க. பெரிய வேலையெல்லாம் கொடுக்கவே இல்லை. அப்புறம் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ அவங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, வெளி மாநிலத்திலிருந்து வந்தவங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, 6 மணிக்கே வேலை செய்யறாங்க, 5 நாட்களும் வேலை செய்யறார்கள், குடிக்கவே மாட்டாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இந்த மக்களை குடிகாரர்களாக ஆக்கியது யார்? இந்த அரசாங்கங்கள் தானே. குடிகாரங்களா அவங்கள ஆக்கிட்டு அவங்க வேலைக்கு போலன்னா என்ன அர்த்தம்? குடிக்கடையெல்லாம் இல்லைன்னா அவங்க நல்லபடியா படிச்சு வேலைக்காவது போயிருப்பாங்க. அந்த வேலையும் கெடுத்துட்டீங்க.